Dear student, welcome to ICP Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா transfer of property in case of unascertained goods section 23. In case of transfer of property from buyer to seller when goods are unascertain. A point ascertainment, B unconditional appropriation. அசர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ கூட்ஸ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது செல்லருக்கும் பையருக்கும் தெரியும். அன்கண்டிஷனல் அப்ராப்ரியேஷன் அப்படின்னா எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்கிறது. கூட்ஸ் மஸ்ட் பி அசர்டைன்மெண்ட். அசர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸ் பை விச் த கூட்ஸ் ஆன்சரிங் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் செட் அபார்ட். அசர்டைன்மெண்ட் மீன்ஸ் செல்லருக்கும் பையருக்கும் எவ்வளோ கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கிளியராக தெரியும். Performance of contract and with the mutual consent of the seller and buyer. Mutual consent வந்து அசர்டைன்மெண்ட்டில் செல்லருக்கும் பையருக்கும் இருந்தது. எக்ஸாம்பிள் பாருங்கள். In a sale of 20 hogs head up sugar out of larger quantity, 4 were filled and taken away by the buyer. Remaining 16 hogsheads were subsequently filled and the buyer was informed of the same. The buyer promised to take them away, but before he could to do so, the goods were lost. Held the property has passed to the buyer at the time of loss. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செல்லர் வந்து பையர் வந்து என்ன கேட்குறாருன்னா 20 பேக் வந்து சுகர் கேட்குறாரு. செல்லர் என்ன பண்ணுறாரு, 4 பேக் ஃபில் பண்ணி வச்ச உடனேயும் பையர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ரிமைனிங் 16 பேக்கையும் வந்துட்டு செல்லர் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பையர் என்ன சொல்கிறாரு, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அது வந்து திருட்டு போயிடுச்சு. அப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பையர் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. குட்ஸ் மஸ்ட் பி அசர்டைனில் இங்கே வந்து பையர் தான் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் பையர் கேட்ட மாதிரி இவங்க வந்து எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க, பையர் அதை எடுத்துகிட்டு போகல. ஸோ அதுக்கான லாஸை வந்து யார் ஏற்றுக்கணும் அப்படின்னா பையர் தான் ஏற்றுக்கணும். அன்கண்டிஷனல் அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் செக்ஷன் 23. There is a contract for sale of unascertain future goods by description and goods the description and deliverable state are unconditionally appropriated to the contract either by the seller with the assent of the buyer or by the buyer with the assent of the seller. The property in goods thereupon passes to the buyer. அன்கண்டிஷனல் அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொருள் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின விஷயம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். வாட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ், எவ்ரி திங் வில் பி மென்ஷன். ஸோ குட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷனாக இருக்கிறது, அதை தான் வந்து அன்கண்டிஷனல் அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆசென்ட் இருக்கணும். ஆசென்ட் அப்படிங்கிறது என்னென்னா வாங்கியிருக்கணும். ஆசென்ட் அப்படிங்கிறது பெர்மிஷன் வாங்குற மாதிரி. அசென்ட் ஆஃப் தி செல்லர் வென் பாசஸ் டு தி பையர். செல்லர் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி பையர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், செல்லர் வந்து சரி நான் இதெல்லாம் தந்துடுறேங்க அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துடணும் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸில். சிம்பிளாக வந்துட்டு இப்போ வந்து அவங்க சொல்லலை, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லலை அப்படின்னா ப்ரைஸ் என்ன அதை பற்றி அவங்க பேசலை, அந்த டைமில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது செல்லர் வந்து சைன் போட்டு கொடுத்துடணும். நான் வந்து இந்த பொருள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக பேசி சைன் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் என்னென்னா ஓகே. அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, செலக்டிங் ஆஃப் குட்ஸ், என்ன வாங்க போகிறோம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி செலெக்ஷன் பண்ணுறதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோங்க. ஸோ அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் வந்து ஐ ஷுட் ஹவ் சைன்டு when it was passes from the seller to buyer. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெலிவரி டு கேரியர் செக்ஷன் 23 subsection 2. The contract seller deliver the goods to the buyer or to a carrier or the other bailey for the purpose of transmission to the buyer and does not reserve the right of disposal. டெலிவரி டு கேரியர் அப்படின்னா கொரியர் மூலமாக நம்ம ஒரு குட்ஸை என்ன பண்ணுறோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. ஐ கேன் ரிசர்வ் த ரைட் ஆஃப் டிஸ்போசல். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
அட் த ரைட் ஆஃப் டிஸ்போசல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து கோயம்புத்தூரில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு சாரீ அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் வந்து கொரியரில் அனுப்புகிறேன். அது போய் சேர்கிறதுக்குள்ளே வந்துட்டு அதை நம்ம வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து ரைட் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்துட்டு பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நான் வேண்டான்னு நினச்சா அவருக்கு போய் சேராத மாதிரியோ என்னால் என்ன பண்ண முடியும், ரைட்ஸை வந்துட்டு என்கிட்ட தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட கொரியர்காரங்கிட்ட அவங்க எனக்கு பே பண்ணல, நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரைட் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் ஷிப்பிங், மூலமாக கடல் மூலமாக எனக்கு ஒரு பொருள் வந்து சேரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் சைன் டு பில் ஆஃப் லேண்டிங். பில் ஆஃப் லேண்டிங் அப்படிங்கிறது ஷிப் டிரான்சாக்ஷனில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வாய்ஸ். பில் ஆஃப் லேண்டிங் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆகிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பொருள் வந்துட்டு ரெசிப்டாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ பிளேஸ்ட் அன் ஆர்டர் வித் பி ரெக்வஸ்டிங் ஹிம் டு சென்ட் த குட்ஸ் பை சி. இப்போ ஏ வந்து பி கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பொருள் வந்து கடல் மூலமாக எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கான ரெசிப்ட் வாங்கி வச்சுருக்கிறாரு. வர வரையில் அந்த பொருள் என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, பி வில் பி த ரெஸ்பான்சிபிள். ஏன்னா பிக்காக தான் அந்த பொருள் வந்து அங்கே இருந்து எங்கே வருதுங்க, பி இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ரைட் ஆஃப் டிஸ்போசல், அந்த பொருள் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துக்கு வரும்போது அதுக்கான டிஸ்போசல் ரைட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஒரு கண்டிஷன் ராங்ஃபுல்லாக தவறுதலாக வந்து பில் ஆஃப் லேண்டிங்கில் நம்ம என்ன பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரயில்வே குட்ஸ் அனுப்புகிறாருன்னு பார்த்தோன்னா, ரயில்வே அப்படிங்கிறது இந்தியன் ரயில்வே ஆக்ட் 1890 மூலமாக எல்லாருக்கும் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஷெல் ஹாவ் த மீனிங் ரெஸ்பெக்டிவ்லி அசைன் தம் அண்டர் த இந்தியன் ரயில்வே ஆக்ட் 1890. அதாவது ரயில்வே மூலியமாக நம்ம கூட்ஸை வந்து அனுப்பும்போது நமக்கு என்ன இருக்கணும், ரயில்வே ரெசிப்ட் இருக்கணும். பையர் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது வச்சுருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பையர் இஸ் பவுண்ட் டு ரிட்டர்ன் த பில் ஆஃப் லைடிங் ஆர் தி ரயில்வே ரெசிப்ட் if he does not honor the bill of exchange and if he wrongfully retain the bill of lading. இதெல்லாம் அவர் வந்து தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. The railway receipt the property in goods does not pass to him. Thank you for watching.